அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மகிழ்ச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீர். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீர். சுத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரிச்சிருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உங்கள் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உங்கள் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுவதும் ஆராதிப்பேன். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி
நாமத்திலே மீண்டுமாய் அன்பின் வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளும் கூட இந்த காலை வேளையிலே ஓய்வு நாளிலே என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 133வது சங்கீதம் 1வது வசனம் வாசிங்கள். 133 இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமும் எத்தனை இன்பமுமானது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே இங்கு சமர்ப்பித்துக் கொள்கிறோம். ஆண்டவர், இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் எங்களை கர்த்தாவே ஒரு மனமாய் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது என்று கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. கர்த்தர், இந்த நாளிலே ஆவியானவர் எங்களோடு நீங்கள் பேசுங்க. மாம்சமாய் ஆண்டவரே நாங்கள் ஒன்றும் ஆண்டவரே பேசாதபடிக்கு சிந்திக்காதபடிக்கு ஆவியானவர் நீங்கள் காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக கேள்வி ஜெபிக்கிறோம். உங்களுடைய உன்னத கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது. இப்ப ஒருமித்து வாசம் செய்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் ஆவியில் இருக்க வேண்டும்? ஒரு கேள்வியோட உங்களோட பாசமா நல்ல கை தட்டுங்க. ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். சபைக்குள்ளே இந்த நாளிலே ஒரு மனம் என்பதை குறித்து இந்த இடத்துல நான் உங்களிடத்தில் பேச நான் வந்திருக்கிறேன். அப்போ ஒரு மனம் சபைக்குள்ளே 3 விதமாய் கிரியை செய்யக்கூடியதா இருக்குது. அந்த 3 காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அப்ப ஆண்டவர் 3 காரியத்தை குறித்து, இந்த ஒரு மனத்தை குறித்து இந்த காலை வேளையிலே நம்மோட பேச ஆண்டவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒன்று, ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நல்லா சொல்லுங்க, ஆவியிலே ஒருமனப்பட்டவர். 2வது காரியம், ஐக்கியத்திலே ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நல்ல சத்தமா, ஐக்கியத்திலே ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 3வது ஒரு காரியம், விசுவாசத்திலே ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே ஒருமனப்பட்டவர்களாக. ஆதி அப்போஸ்தல நாட்களில் சபைகளிலே இப்படிப்பட்ட ஒரு மனம் அங்கே நடந்தபடினாலே எழுப்புதல் உண்டாக்கப்பட்டது. ஒரு மனம் நடந்ததுனாலே ஒருவரை ஒருவர் தாங்கி கட்டி எழுப்பினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மனம் இருந்ததுனாலே அவர்களுக்குள்ளே விசுவாசம் ஏற்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். சபைக்குள்ளே ஒரு மனம் இல்லாவிட்டால் தேவ ஆவியானவருடைய கிரியைகள் நடத்தப்பட மாட்டாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சபைக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள ஒருமனம்ன்றது ரொம்ப கேள்விக்குறியா ஆகி போச்சு. சபைக்குள்ள ஒருமனம் இல்லை. ஏன்னா இதை நான் இப்படி சொல்றேன். பிதாவாகிய தேவன், பரலோக தரிசனம் இப்ப ஆண்டவர் சபைக்குள்ளே கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள்ள ஒரு மனம் வரும்பொழுது அது யாருக்கு தரிசனமாய் கொடுக்கிறார்னா அந்த ஆசாரியர்களுக்கு, இந்த காலகட்டத்தில் ஊழியர்களுக்கு அந்த ஒரு மனத்தின் தரிசனத்தை குறித்து ஆண்டவர் அந்த பாரங்களை ஊழியருக்கு கொடுக்கிறார். அந்த ஊழியக்காரரு பிரயாசப்பட்டு பாடுபட்டு அவர் என்ன பண்ணுவார்? ஆத்தும ஆதாயம் செய்து ஒரு சபையை உண்டு பண்ணுவார், ஆத்தும ஆதாயம் செய்வார். ஆனா இந்த விசுவாச ஜனங்களுக்குள்ளே எப்படி ஊழியக்காரருக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யம் அந்த தரிசனத்தை கொடுத்து இருக்கிறதோ அது போல விசுவாச ஜனங்களும் ஊழியரோடு ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். அதே தரிசனத்துக்குள்ளே ஒரே சிந்தை, ஒரே ஒரு மனம், ஒரே இருதயத்தின் நினைவுகள். இப்ப ஊழியக்காரரோட நினைவுகள் தான் விசுவாச ஜனங்களுக்கு கடந்து செல்லணும். ஏன்னா அவர் பரலோகத்தின் தரிசனத்தை வாங்கி இருதயத்தில் வாங்கி அவர் ஆத்தும ஆதாயம் செய்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அப்ப இந்த இருதயம் நோகப்பட்டதுனா நீங்க மனுஷர்களை நோக அடிக்கவில்லை. ஒரு ஊழியக்காரரை மனுஷர்களை நீங்க நோக அடிக்கல. பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எபேசியர் நிருபத்துல 4வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. எபேசியர் 4:30. அன்றியும் எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். மீட்பின் நாள் என்றுனா ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்?
ஒருத்தர் மட்டும் தான் சொல்றாங்க, பாஸ்டமா மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னன்னா பரலோக ராஜ்யத்துக்கு மீதி பேத்துக்குலாம் அந்த நிச்சயம் இல்ல போல இருக்கு. நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன் அப்படின்ற ஒரு நிச்சயம் இல்ல. அப்ப நீங்களும் நான் எங்க போவோம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். நீங்களும் நான் எங்க போவோம்? பரலோக ராஜ்ய. சத்தமா வாலிப பிள்ளைங்களை வாய்த்தது சொல்லுங்க, நீங்க நான் எங்க போவோம்? பரலோக ராஜ்யத்துக்கு போவோன்ற அந்த நிச்சயம் இருக்கணும். அப்படிப்பட்ட நிச்சயத்துக்குள்ளான ஆவியானவரை நீங்களும் நானும் துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்துக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம யாரை துக்கப்படுத்துறோம்னா ஆவியானவர் என்ன பண்றோம்? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுத்துறோம். ஏன் அப்படின்னா தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு சபைக்கு, அந்த திருச்சபைக்கு கொடுக்கிறாரு, ஊழியக்காரருக்கு கொடுக்கிறாரு. அந்த தரிசனத்தோடு விசுவாச ஜனங்களாகிய நீங்களும் நானும் சேர்ந்து அதில் பிரயாணப்படவில்லை என்று சொன்னால் துக்கப்படுகிறது யாருன்னா ஆவியானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆவியானவரை நாம் சந்தோஷம். இந்த ஆவியானவருடைய தன்மை எப்படிப்பட்டது இருக்கும் யாருக்கும் தெரியுமா? சும்மா கேள்விப்பட்டாங்கல்ல, மெசேஜ்ல கேட்டவங்க யாருன்னா சொல்லுங்க, யாருன்னா வார்த்தை உங்களுக்கு கேட்டு ஆவியானவருடைய தன்மை எப்படி இருக்கும்? இல்ல, அவருடைய குணாதிசயத்தை குறித்து கேட்கிறேன். இல்ல எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. தூய்மையானவர், பரிசுத்தம். அது நான் அவருடைய தன்மை குணாதிசயத்தை கேட்கிறேன். பரிசுத்தமானவர், தூய்மையானவர். நீங்க ரொம்ப தியாலஜியா வேண்டாமா, சும்மா அப்படி பிராக்டிகலா வாங்க என் கூட. ஆவியானவர் சிறு குழந்தையை போல இருப்பார். அவர் ஆமென் சொல்லுங்க பாருங்க. இப்ப ஆவியானவருடைய தன்மை எப்படின்னா சின்ன குழந்தை, பிறந்த குழந்தையோட தன்மை உடையவர் தான் இந்த ஆவியானவர். நீங்க இப்ப துக்கப்பட்டுட்டீங்க, நீங்க துயரப்பட்டுட்டீங்க, நீங்க பாரப்பட்டுட்டீங்க, உங்களுக்குள்ள கசப்புகள், வெறுப்புகள், துன்பங்கள், துயரங்கள், பாரங்கள், இப்படிப்பட்ட காரியம்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுவாராம். ராமன் சொல்ல பார்க்கலாம். அப்ப வேதம் அப்படிதான் சொல்லுது, ஆவியானவரை சிறு குழந்தையை போல காட்டுகிறது. அப்ப நீங்க கண் கலங்குனீங்க, நீங்க ஒரு கசப்பை வச்சிருக்கீங்க, சகோதரிக்கு விரோதமா சகோதரி, சகோதரத்துக்கு விரோதமா சகோதரர், ஊழியக்காரங்களுக்கு விரோதமா ஊழியக்காரங்க, குடும்பத்துக்குள்ள ஒரு விரோதம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருந்தால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு சேர்த்துதான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்த கூடாது. அப்ப ஆவியிலே நாம என்ன பண்ணணும்? ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 1வது அதிகாரம் 1:12 முதல் 14. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கு வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்திமேயுவும் மத்தேயும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலத்தோன் எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாக மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலர் அந்த சத்தியத்துல, அந்த வசனத்துல நல்லா சொல்லப்பட்டிருக்குது. மேல் வீட்டு அறையில சீஷர்கள் 11 பேர். ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு? ஐயா மட்டும் தான் சொல்றாரு. ஒருத்தர் என்ன போயிட்டாரு? செத்து போயிட்டா. கொஞ்சம் வாயை திறந்து என் கூட நீங்க பேசுங்க. நான் பிரசங்கம் பண்ணும்போது என் கூட நீங்க பேசணும். கண்டிப்பா நான் அப்படிதான், நான் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படிதான் கிரியை செய்வார். அப்ப நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா அந்த சத்தியம் என்ன பண்ணாது? வெளியில வராது. அப்ப 11 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்களும் அவர்களுடைய தாயாகிய மரியாளும் ஸ்திரீகளும் அங்கே இருந்தார்கள், சகோதரிகளும் இருந்தார்கள். இவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் செயல்படும் பொழுது மேல் வீட்டு அறையிலே ஆவியானவர் இறங்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ள ஆவியானவர் இறங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஒருமனப்பட வேண்டும், ஒரே ஆவியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஊழியக்காரருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், பரலோக ராஜ்யம் எப்படி தரிசனத்தை தந்ததோ அந்த தரிசனத்தோடு நீங்களும் நானும் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஐக்கியப்பட்டு இருந்தோம் என்று சொன்னால் நாம் எழுப்புதலை உண்டு பண்ணுகிற சபையாய் மாறிவிடுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த எழுப்புதல் குடும்பத்துக்குள்ளே பற்றி எரியும், சமுதாயத்துக்குள்ளே பற்றி எரியும், தனிப்பட்ட நபர்களுக்குள்ளே பற்றி எரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எழுப்புதல் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த எழுப்புதல் தான் முதல்
பிரசங்கத்திலேயே பேதுரு 3000 பேர் ரட்சித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனிதன் ஆவி செயல்பட்டது. இரண்டாவது பிரசங்கத்தில் 5000 பேர் ஆண்டவர் ரட்சித்தார். ஏன்னா பேதுருவுக்குள்ள ஒரு கோடு இருந்தவர்களுக்குள்ள ஒரு மனம் செயல்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் எழுப்பதற்குண்டான கருவிகளாய் ஆயுதங்களாய் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப ஒரு மனம் சபைக்குள்ள முதலாவது எழுப்பப்பட வேண்டும். பாஸ்டருக்கு மட்டும் தான் பாப்பா வர்ஷிப் பண்ணாம சொன்னதில்லை, சுவிசேஷகருக்கு மட்டும்தான் இல்லை, ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் அந்த தரிசனம் பற்றி எரிய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த தரிசனம் பற்றி எரிஞ்சாதான் எழுப்புதல் சபையிலே உண்டாக்கப்படும். ஆவியானவருடைய நடத்துதல் நம்ம கண் கூட பார்க்க வேண்டாம். ஏன் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல மட்டும், ஏன் புதிய ஏற்பாட்டு நாட்கள் மட்டும், ஏன் இந்த காலகட்டத்தில் எழுப்புதல் உண்டாகாதா? இன்றைக்கு நம்ம இன்னைக்கு ஜனங்கள் நம்ம ரட்சிக்க மாட்டோமா? ஏன் அப்படின்னு நடக்கல அப்படின்னு பார்த்தா நமக்குள்ள ஒரு மனம் பலவிதமான உலக மயக்கத்திலே இன்னைக்கு மயங்கி கொண்டிருக்கிறோம். உலக பாரங்களை குறிச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்றைக்கு அதையெல்லாம் மறந்து நம்ம ஆவியில ஒருமனப்பட்டு செயல்படும் பொழுது வாலிப பிள்ளைங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகும், சிறு பிள்ளைகளுக்குள்ள எழுப்புதல் உண்டாகும், வயது முதிர்ந்தவருக்குள்ள எழுப்புதல் உண்டாகும். ராமன் சொல்லுங்க. குடும்பங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஆமெனா? நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 நாள் முன்னாடி ஒரு சம்பவம் எத்தனை பேர் தெரியும்? கேள்விப்படாத நடந்துச்சு. வாலிபர்கள் இதே ஒயின் ஷாப்பில் ஒரு மர்டர் நடந்துச்சு. தெரியும். ஒரு சிலர் கை தூக்குறீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்மளுடைய காரியத்திலேயே கவனமாக இருக்கிறோம். என்னைக்குனாச்சும் இந்த கோயில் பதாகக்காக நம்ம தனிப்பட்ட ஜபத்தில் ஜபிச்சிருக்கோமா? ஒரு பையனோட உயிர் போச்சா என்ன ஏச்சுன்னு தெரியல, ஆனால் நேற்று தான் எனக்கு தெரியும் ஒருத்தர் மூலியமா. இப்படிப்பட்ட காரியங்கள் என்னைக்குனாச்சும் இந்த நகரத்தை குறித்து, இந்த பட்டணத்தை குறித்து, நம்ம இருக்கிற பகுதியை குறித்து என்னைக்குனாச்சும் பாரப்பட்டு நம்ம ஜபிச்சிருக்கிறோமா? இல்லை. ஏன்னு கேட்டால் நமக்கு பலவிதமான பிஸியான ஒரு ஷெட்யூல் போயிட்டே இருக்கிறோம். அதை குறித்த சுயம் பாஸ்டமா சொன்னாங்க, சுயம். அப்போ என்னன்னா நம்ம சுயமாகவே இருக்கிறோம். யாரை குறித்து நமக்கு எந்த அக்கறையும் இல்லை, பாரப்படலை. கேட்டால் நம்ம யாரு? யார்? கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச ஜனங்கள், கிறிஸ்தவர்கள். ஆனால் யாருக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஜெபிக்க மாட்டோம். பாஸ்டர் கேட்டார், தேசத்துக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட தயவாய் கேட்கிறேன். நான் எப்பயுமே உங்களை கார்னர் பண்ணி பேசல, நான் பொதுவாய் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்னன்னா, ஜெபிச்சா சந்தோஷம், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அதை வெளியில எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அவசியம் இல்லை. நான் எப்பயுமே ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்களுக்குள்ள ஹார்ட்லேயே கொஸ்டின் போட்டு வச்சுக்கோங்க, யாருக்கையும் சொல்லாதீங்க. இங்க சத்தியம் பேசுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுதான் இங்க பேசிக்கிட்டு இருப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, நான் பேசினாலும் சரி, பாஸ்டர் பேசினாலும் சரி, ஒருவேளை நீங்க இங்க பேசினாலும் சரி, ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி தான் இங்க பேசிக்கிட்டு இருப்போம். அப்ப யாரையும் குத்தி காட்டியோ கார்னர் பண்ணியோ பின் பாயிண்ட் பண்ணியோ பேசுறது கிடையாது, பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இது யாரையும் கார்னர் பண்ணி பேசுறதில்ல. அப்படி உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் குத்தப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள சைலண்டா வச்சுக்கோங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப முதலாவது நம்ம என்ன பண்ண வேணும், ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் காணப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாலிப தங்கச்சிங்க, வாலிப தம்பிங்கெல்லாம் எழுமணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன நீங்களா யோசுவாக்கள் அப்படின்னு நான் ஒரு பிரசங்கத்துல சொன்னேன். அப்ப யோசுவாவை போல நீங்க என்ன பண்ணணும், பட்டயத்தை எடுத்து அங்க போய் ரோட்ல போய் நின்று சண்டை போட சொல்லல, உங்களோட ஆவிக்குரிய செயல்பாடுகளிலே நீங்கள் என்ன பண்ணணும், சத்துருவை எதிர்த்து போராடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு உயிர் போயிருச்சு, ஒரு வாலிபனோட உயிர் போயிருச்சு. இன்னைக்கு வேளச்சேரியில ஒரு சம்பவம், எத்தனை பேருக்கு அது தெரியும்? வேளச்சேரியில் 14-15 வயசு பசங்க ஒருத்தனை வெட்டி இருக்கிறாங்க, யூடியூப்ல போடுறாங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள். இப்போ கடந்த நாட்களில் ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு நபரை திருத்தணி போகிற ட்ரெயினில், இந்த சம்பவம்லாம் தெரியும் நமக்கு, ஆனால் தெரியாதது போல உட்காந்துருக்கோம். காரணம் என்ன, இன்னைக்கு வாலிபர்கள் மேலே பிசாசானவன் கங்கணம் கட்டி தெரியும், டார்கெட் பண்ணிருக்கான். அதை நம்ம இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆவியில நம்ம முதலாவது என்ன பண்ணணும், ஒருமனப்பட்டவர்களா இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் நிருபம் 15வது அதிகாரம் 5-6. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன்
கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென். கிறிஸ்துவின் மாதிரியின்படியே ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்க நமக்கு என்ன பண்ணணும்? அனுகிரகம் பண்ணுவாராக. அப்ப ஏக சிந்தை அப்படின்னா ஒரே சிந்தை, ஒரே மனம். எப்படி தரிசனத்தை பிதாவாகிய தேவன் நினைக்கிறத இயேசு கிறிஸ்து செய்து முடித்தாரோ, இயேசு கிறிஸ்து செய்ததை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரோ, சபையில ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரோ, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரோ, அதே சிந்தை உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதை ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட சிந்தைக்குள்ளாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் சபைக்குள்ள என்ன நடக்கும்? குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கும்? ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் தேவ பிரசன்னமும் நிரம்பி வழியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு திருச்சபையில தேவ பிரசன்னமும் ஆசீர்வாதமும் நிரம்பி வழிகிறதோ அந்த சபை ஆண்டவருடைய சமூகத்திலே எழுப்புதலின் சபையாய் மாறிவிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவ பிரசன்னமே இல்லாத சில சபைகள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் கேட்டீங்கன்னா அங்க சத்தியத்தின்படி விதைக்கிறது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஊழியருக்கு ஒரு விஷன், விசுவாச ஜனங்களுக்கு ஒரு விஷன், பிதாவின் சித்தத்தை என்ன பண்றது நீங்க செயல்படுத்துறது இல்ல. அந்த குடும்பங்கள், அந்த சபைக்கு வர குடும்பங்களுக்குள்ள தனிப்பட்டவர்களுக்குள்ள ஒரு விஷயம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? ஜீவனம் செய்ய மாட்டார், அங்க வாசம் செய்ய மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒரே சிந்தை உள்ளவர்களா நம்ம என்ன பண்ணணும்? காணப்படணும். சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற சிந்தைகள் வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கணும், வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த சிந்தைகள் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகணும், பெரியவங்களுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, அப்படியே எல்லாருக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆகணும். இது எங்கிருந்து செயல்படும் அப்படின்னா ஆசாரியன் இடத்திலிருந்து செயல்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த தரிசனத்தை யாரு கொடுத்தா? நான் சொன்னேன், தேவன். பரலோக ராஜ்யம் அந்த தரிசனத்தை கொடுத்திருக்குது. அப்ப இதே காரியத்தை தான் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே சீஷர்கள் கடைபிடித்தார்கள். அந்த சீஷர்கள் கடைபிடித்தது நிமித்தமா அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர் சிதறடிக்கப்பட்ட நேரத்தில் ஆவியானவரின் கிரியைகள் இந்த உலகத்தின் எல்லா ராஜ்யங்களுக்குள்ளும் நடைபெற்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி வந்தவர் தான் தோமா நம்மளுடைய தேசத்துக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. எழுப்புதல் உண்டாச்சா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் தோமாவை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு வரைக்கும் தோமாவை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அநேகருக்கு சுவிசேஷமாய் அறிவிச்சுட்டு கொண்டு இருக்கோம். தோமாவுடைய சாட்சிகளை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீங்களும் நானும் சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆண்டவருக்காக உண்மையாய் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஆவியிலே ஐக்கியப்பட்டவர்களாய், ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னுடைய செய்தியின் 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? 2வது பாயிண்ட் ஐக்கியத்திலே ஒருமனப்படுங்க. நல்லா சொல்லுங்க. ஐக்கியத்திலே ஒருமனப்படுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:46 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டும் மகிழ்ச்சியோடும் அவர்கள் இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். ஆமென். அவர்கள் ஒருமனப்பட்டதின் நிமித்தமாய் என்ன பண்ணாங்க? சபைக்குள்ள ஐக்கியத்தை உண்டு பண்ணாங்க. அப்பம் பிடித்தலிலும் படிங்க. அப்பம் பிடித்தலையும் மகிழ்ச்சியோடு என்ன பண்ணாங்க? எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணாங்க? பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால என்ன ஆச்சா? எழுப்புதல் உண்டாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே ஆண்டவர் என்ன பண்ணாரு? சேர்த்து கொண்டு வந்தார். இன்றைக்கு கபடம் இல்லாத இருதயத்தோடு. இப்ப கபடம் ஏற்கனவே இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் பேசும்போது சொன்னேன், சிறு பிள்ளைகளை போல இருக்கணும், அவர்கள் எப்படி கள்ளம் கபடம் அற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி கபடம் இல்லாத இருதயத்தை போல அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மாறிவிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்குள்ளே இருந்த சபையின் ஐக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபைக்குள்ளே ஒரு ஐக்கியம் உண்டாக்கப்பட வேண்டும். சபைக்குள்ளான எல்லாவற்றையும் சரிசமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு சந்தோஷமான காரியம் நடந்துச்சா அதை சரிசமமாக பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். ஒரு துக்கமான காரியத்தை கூட சரிசமமாக பங்கிட்ட வேண்டும். சந்தோஷத்தை மட்டும் நம்ம பாஸ்டர் கிட்ட இருந்து ஆண்டவர் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு பாஸ்டர் ஏதாச்சும் துக்கமான காரியத்தை சொன்னார்னா போன் எடுக்கிறது இல்லை, காது கொடுத்து கேட்கறது இல்லை, என்னன்ட்டு போய் விசாரிக்கிறது இல்லை. நான் இங்கே சொல்லலை, வேற எங்கேயோ சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குறைச்சி பார்க்க கூடாது. ஆமென். அப்ப ஐக்கியப்படணும் எல்லா விஷயத்திலையும். எப்படி சந்தோஷத்தில் ஐக்கியப்பட்டு இருக்கிறோமோ அது போல சபையினுடைய வளர்ச்சிக்காக
சபையில காணப்படுகிற எல்லா விதமான காரியத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஐக்கியப்பட்டிருக்கணும். அப்ப ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது அங்க சபை பக்தி விருத்தி உண்டாகும். எதனாச்சும் ஒரு சகோதர ஒரு சிஸ்டருக்கோ ஒரு பிரதருக்கோ பலவீனப்பட்டாங்க, இல்லாட்டி இப்படி நான் கொஞ்சம் இப்படி பேசுறேன் ப்ராக்டிக்கலா, அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில ஒரு குறைவுகள் இருந்தா அவங்கள விசாரிங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள விசாரிச்சு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எதனாச்சுன்னா என்ன பண்ணலாம். ஆனா இதை நான் எப்படி சொல்றேன்னா, விசுவாச ஜனங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலாம் பண்ணக்கூடாது. ஊழியக்காரரோட அனுமதியோட ஆலோசனையோட பண்ணோம்னா அது பக்தி வித்துக்கு எதுவாய் உண்டாகும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. திவாகர் பிரசங்கம் பண்ணிட்டு போனா அதனால நான் என்ன பண்றேன், இந்த சகோதரிக்கு உதவுறேன், இந்த சகோதரனுக்கு உதவுறேன்ட்டு ஊழியக்காரருக்கு மறைச்சு நீங்க பண்ணீங்கன்னா இப்படியும் கொஞ்சம் நான் பேசுவேன், அது சாபமாய் போயிடும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எல்லாவற்றையும் ஊழியக்காரரோட அனுமதியை கேட்டு நீங்க என்ன பண்ணணும், ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்புங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அன்பினாலும் ஐக்கியத்தினாலும் நீங்கள் கட்டி எழுப்பும் போது அங்க சபை வளர்ச்சி உண்டாக்கப்படும், அங்க எழுப்புதல் உண்டாக்கப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம முதலாவது இப்ப நான் இப்படி ஒரு இந்த சத்தியத்தோட கூட ஒரு சாட்சியை நான் சொல்றேன். என்னை வழி நடத்தின ஆசான் மயிலாடுதுறையில் குலியம் சேர் பாஸ்டர் ஸ்டான்லி அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்குள்ள அவங்க சபைக்குள்ள ஒரு ஐக்கியமே இல்லையா விசுவாச ஜனங்களுக்குள்ள. அவங்க சபையின் பேர் பெராக்கா ஊழியம். அந்த அப்போ ஒரு நாள் இவர் ஸ்டேஜில் ஏறி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்துறார் அவருக்கு, உன் ஜனங்க நான் உனக்கு கொடுத்த ஜனங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லை அப்படின்னும் போது இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுதுட்டு அன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இறங்கி போயிட்டு இருக்காரு. அடுத்த வாரம் அவர் ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டு திருப்பி ஏறும்போது ஆவியானவர் அதே காரியத்தை குறித்து அவருக்கு உணர்த்துறாராம், உன் ஜனங்களுக்குள்ள ஐக்கியம் இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் அவர் ஒரு ஐடியா கொடுத்து ஒரு காரியத்தை பண்ண சொன்னார். என்ன காரியம் பண்ண சொன்னார்னா, ஆவிக்குரிய பாடல்களை இவர் அன்னைக்கு ஆராதனை வித்தியாசமாக போச்சான். ஆவிக்குரிய பாடலை என்ன பண்ணிட்டாரா, போட்டு விட்டார். பிரசங்கம் நடக்கிற டைம்ல பாட்டை போட்டு விட்டுட்டு, இன்னைக்கு மெசேஜே கிடையாது உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மனத்தின் ஆவியை கொண்டு வரணும், அதனால ஜெபம் பண்ணி பாட்டை போட்டு விட்டுட்டு இந்த பாட்டு போடிக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டு எப்பெல்லாம் நிறுத்தப்படும் போது உங்ககிட்ட இருக்கிற எல்லா காரியங்களும், ஒருத்தவங்க பைக் வச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க கார் வச்சிருப்பாங்க, ஒரு சிலவங்க காஸ்ட்லியான பொருள் வச்சிருப்பாங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட அதுல பொருளாதாரத்தில் அதிகமானவங்களும் இருப்பாங்க, குறைவானவங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட என்னென்ன பொருளை உங்ககிட்ட கையில மாத்துறாங்களோ, நான் பாட்டு ஆஃப் பண்ணுமா அந்தந்த பொருள் யார்கிட்ட கையில் இருக்குதோ அது அவங்களுக்கே சொந்தம் அப்படின்ட்டு சொல்லிட்டாராம். ஏன்னா இது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கொடுத்த ரிசல்ட். இப்போ இவங்க கிட்ட ஐக்கியம் இல்லாமல் இருந்துச்சுல, இவர் பாட்டு போட்டுட்டு பாட்டை நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணும்போது எல்லார் கையிலையும் ஏழை ஜனங்கிட்ட கார் சாவிலாம் கைக்கு போயிடுச்சான். அப்போ அதாவது அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டு இருக்காரு. இதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. விசுவாசம் நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. யாருக்கும் சந்தோஷம் இல்லாத மாதிரியே காரணம். இதுதான் ஒரு ஆண்டவர் ஆவியானவர் நடத்துற ஒரு விஷயம் சபைக்குள்ள. அப்ப சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாச்சா இல்லையா? அப்ப ஒருத்தர் சகோதரர்கள் எல்லாம் யாருக்கு விரோதமா யார் செயல்பட்டாங்களோ அவங்கள கட்டி அணித்து அழுக ஆரம்பிச்சு ஒப்புரவாயிட்டாங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதான் கிறிஸ்துவின் அன்பு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அன்றைக்கு சபையில ஒரு எழுப்புதல் உண்டாச்சான். அநேக ஆத்துமாக்களை அந்த சபைக்கு ஆண்டவர் விசுவாசிகளை கொண்டு சேர்த்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்ப சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது இந்த இடத்துல நம்ம என்ன ஒருவரை ஒருவர் கசப்பு வெறுப்புகளோடு பார்க்காதபடிக்கு ஐக்கியப்பட்டவர்களா இருக்க வேண்டும். முராமின் சொல்ல பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். ஆமென். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வரும்போது அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒருமனப்பட்டாங்க. பெந்தெகோஸ்தே இந்த வசனத்தை நிறைய டைம் படிச்சிருப்போம். ஆனா பெந்தெகோஸ்தே என்பது ஒரு மார்க்கம் கிடையாது, அது ஒரு நாள். அந்த நாள் வரும் பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒருமனப்பட்டார்களாம். அப்ப அந்த இடத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா என்ன பண்ணாரு, கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஒருமனப்படுவது ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஒரு விஷயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருமனப்படாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா எழுப்புதல் உண்டாயிருக்குமா? பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பரிசுத்தவான்கள் அவர்கள் பிரயோஜனப்பட்டிருப்பார்களா? இல்ல. அன்னைக்கு ஒரு மனம் உண்டானதால் தான் எழுப்புதல் உண்டாச்சு. அப்போஸ்தலருக்குள்ளே ஒரு மனம். அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு மனப்படவே இல்லை. ஏன்னா பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவன் யாரை பார்த்து கேட்கறாங்க? இயேசு கிறிஸ்துவையே பார்த்து கேட்கறாங்க. பரலோக ராஜ்யத்துல யார் ஆண்டவர் பெரியவர்? ஆண்டவர் சொல்றாரு யாருமே கிடையாது. ஒருத்தன் சிறு பிள்ளையை போல இல்லாவிட்ட பரலோக ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது அப்படின்னு அவருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. அது வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஒரு மன இல்ல.
அப்போ ஒரு மனம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பரிசுத்த ஆவியானவர் அதை உடைச்சாரோ, பெரியவர்களாக யாரும் இல்லைன்னு சொல்லி உடைச்சாரோ, சிறு பிள்ளைகளை போல இருக்கணும்னு சொன்னாரோ, அன்றைக்கு எழுப்புதல் உண்டாக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கினார். ஒரு மனம் படும் பொழுது கர்த்தர் எல்லா காரியத்தையும் மாற்றி அமைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இல்லையா? கணவர் ஒரு பக்கத்துல, மனைவி ஒரு பக்கத்துல, பிள்ளைங்க ஒரு பக்கத்துல. இன்னைக்கு தகப்பனுக்கும் பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, ஆக மாட்டேங்குது. நான் வெளியில புறஜாதியை குறிச்செல்லாம் பேசல, நான் கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளேயே நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு தகப்பனுக்கும் பிள்ளைக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, ஆக மாட்டேங்குது. தாய்க்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கு என்ன மாட்டேங்குது, ஆக மாட்டேங்குது. காரணம் கேட்டால் கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடு கொண்டு வர்றது யாருன்னா பிசாசு கொண்டு வருவான். நாம பிசாசின் பிள்ளைகள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப கருத்து வேறுபாடு, நீங்க சில விஷயத்துல விட்டு கொடுத்து தான் போங்க. ஒண்ணு பெரியவங்க விட்டு கொடுத்து போங்க, இல்லாட்டி சின்னவங்க விட்டு கொடுத்து போங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அதுலயே தான் நிற்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கதான் பிசாசு என்ன பண்ணுவான், கலையை விதைப்பான். அங்கதான் அவன் சான்ஸ் எடுத்துக்குவான். இன்னைக்கு சான்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சில விஷயத்துல விட்டு கொடுத்து நீங்கள் போவது அவசியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். நீங்க விட்டு கொடுக்கல, நான் அப்படியே தான் பிடிச்ச புடியில இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஈஸியா கலையை விதிச்சுட்டு உங்களை பிரிச்சுட்டு போயிடுவான். இன்னைக்கு தாய் தகப்பனை மறந்து எத்தனையோ பிள்ளைங்க வெளியில இருக்கிறாங்க. கிறிஸ்துவ குடும்பத்துல எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைகளை மறந்து அவங்க தனியா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு அங்க இடம் கொடுக்கப்படவில்லை. அவங்க ட்ராக் என்ன பண்ணிடுது, மாறி போயிடுது. கடைசியில் அந்த பிள்ளைக்கு எதனாச்சும் ஒன்று ஆன பிறகு வாயில வீட்டில் அடிச்சுட்டு நீங்கள் போய் அழுதுட்டு மூக்கை சிந்தி போட்டுக்கிட்டு இருக்கிறத தவிர நீங்கள் என்ன பண்ணலாம், இப்பயே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மாறிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறமேட்டு அந்த பிள்ளைய நீங்கள் இழந்துட்ட பிறகு திரும்பி அந்த பிள்ளை வருமா? நீங்கள் ஆண்டவருக்கு யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. நான் உன்னை நம்பி ஒரு பிள்ளையை நான் கொடுத்தேன்னு, அந்த பிள்ளையை நீ நல்லா வளர்த்தியான்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்பாரு. நீ நம்ம பரலோக ராஜ்யத்தில் ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கலாம், நில்லுன்னு பாரு. நீ நில்லே என் ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிட்டு அப்புறமேட்டு நீ உள்ள போ அப்படின்பாரு. ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு பிள்ளையை கொடுத்தல, அதை நீ உயிரோட வச்சியா, அது உயிரோட இருக்க வரைக்கும் அதுக்கிட்ட நீ மல்லு கட்டணும்ல. எங்கன்னாச்சும் நீ கொஞ்சம் இறங்கி போயிருக்க வேண்டியதான். யாரை பார்த்து கேட்பாரு? உங்களை பார்த்து கேட்பாரு. இந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்பாரு. வயசு மூத்ததில் ஒரு தாயை கொடுத்தானே, வயசான காலத்தில் நீ அதை பார்த்தியா? எத்தனை பேருக்குள்ள கேள்விக்குறி எழும்புது வாலிப பிள்ளைங்களுக்கு. வயசான காலத்தில் ஒரு வேளை சோறு போட்டியா? கட்டின மனைவிக்கு நல்ல சோறு, அதுக்கு மனைவிக்கு ஒன்று திவாகர் சொல்லிட்டான், மனைவிக்கு சோறு போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் டாக்டரிங்லாம் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. தாய் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். உங்கள் பெற்றோர்களுக்கு தெரியவா தான் சொல்கிறாங்க வசனம், பெற்றோருக்கு கர்த்தருக்குள் எது நியாயம்? உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படுவதே நியாயம்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நீங்க கீழ்படிஞ்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அங்க பரலோக ராஜ்யத்துல இடம். என்ன மனாசே? ஆமென். அப்ப நீங்க கீழ்படியில அப்படின்னா, நான் அப்படிதான் இருப்பேன், நான் எதையுமே நான் சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா, நீங்கள் எதை உங்கள் பெற்றோர்களுக்கு விதைத்தீர்களோ, நீங்கள் பெற்றோர் ஆகும் போது அதை நீங்கள் அறுப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியும் பேசுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்காச்சும் நீங்க பெற்றோர் ஆகாமலா இருப்பீங்க, கண்டிப்பா ஆகுவீங்க. அன்னைக்கு நீங்க எங்களுக்கு விதைச்சிங்கல்ல, நாங்க அப்ப வேடிக்கை பார்ப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஐக்கியப்பட்டு இருக்கணும். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன். மூன்றாவது காரியம், விசுவாசத்திலே ஒருமனப்படுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:12-14 வாசிங்களேன். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். ஆமென். அல்லேலூயா. இப்ப மூன்றாவது காரியம், அவர்கள் ஆவியிலே விசுவாசத்திலே ஐக்கியப்பட்டதுனால, எதன் மூலியமா விசுவாசத்திலே ஐக்கியப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தா, இப்ப அதுக்கு முன்பாக சீஷர்கள் ஒரு அற்புதம் உண்டு பண்ணல, அடையாளத்தை உண்டு பண்ணல. இவங்களுக்குள்ள இருந்த ஆவியின் ஐக்கியம், சபைக்குள்ளே இருந்த ஆவியில ஒருமனப்படுதல், சபைக்குள்ளே இருந்த ஒருமனப்படுதல், இதெல்லாம் ஒன்றாய் சேரும் பொழுது அவங்க ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் என்ன பண்ணாங்க, செய்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப பேதுருவினுடைய நிழல் பட்டு
ஐக்கியப்பட்டு அங்க அநேகர் என்ன பண்ணாங்க, சொஸ்தம் அடைந்தார்கள். பேதுரும் யோவானும் ஜெபிக்கும் பொழுது அநேகர் சொஸ்தம் அடைந்தாங்க. இதை கண்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் என்ன பண்றாங்க, ஒன்னா கூடியிருக்காங்க. இது என்னன்னா விசுவாசத்துக்கு ஒரு ஏதுவாக இந்த அடையாளங்களும் அற்புதங்களும் நடந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணணும், ஐக்கியப்பட்டு இருக்கணும். விசுவாசத்துக்குள்ள ஐக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு பேர் என்னது, அவிசுவாசி. நமக்கு பேர் என்னது, இப்ப காமனாஸ் பேசுறேன், நமக்கு பேர் விசுவாசிகள். ஆனா நமக்குள்ள என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ஆனா ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம விசுவாசத்துல ஐக்கியப்படலை. அப்ப விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணணும், ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசத்துல ஐக்கியப்படும் பொழுது அடையாளத்தையும் அற்புதத்தையும் நாம் காணும்படியாக சபைக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்க போய் ஜெபிச்சீங்கன்னா ஊழியக்காரங்கள்ல வெளியிலிருந்து வந்தில்ல, நீங்க ஜெபிச்சீங்கன்னா அங்க அடையாளம் உண்டு ஆகப்படும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா அங்க அற்புதம் உண்டாக்கப்படும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா பலவீனர்கள் பலன் அடைவார்கள். அவர்களுடைய தளர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நமக்குள்ள அந்த விசுவாசம் இல்லாததுனால தான், அந்த விசுவாசத்தின் ஒருமனப்பாடு இல்லாதனால தான் நம்மை கொண்டு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கப்பட மாட்டேங்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப யாருக்கெல்லாம் அந்த டெலிவரன்ஸ் ஒரு வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்க குறிப்பாக கை தூக்குங்க. டெலிவரன்ஸ் வரம் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க விசுவாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை விசுவாசிக்கணும்னா பரிசுத்த வேதாகமத்தை வார்த்தையை விசுவாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருந்து சத்தியம் வருது அவங்களுக்கு நேரா, அது எனக்கு தான் நீங்க விசுவாசிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள இன்டேக் பண்ணணும், அவரை நீங்க விசுவாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவரின் அனுமதியோடு நீங்கள் எல்லாவற்றையும் செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை கொண்டும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் உண்டு பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப விசுவாசத்திலே என்ன பண்ணணும், நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம காணப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசத்திலே நாம் ஒருமனப்படும் பொழுது அப்ப பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை நம்மளுடைய ஆவியிலே தெளிவுமாய் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருந்து ஒரு பாட்டு பாடும் பொழுது அங்க தேவ பிரசன்னம் நிரம்புச்சுன்னா உங்களுக்குள்ள விசுவாசத்திலே நீங்கள் ஐக்கியப்பட்டவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்கிறத பரிசுத்த ஆவியானவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள நீங்க இருந்து சத்தியம் பேசும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துல குத்தப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க நினைச்சுக்கோங்க, விசுவாசத்துக்குள்ளே நீங்க என்ன பண்ணி ஒருமனப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த வார்த்தை எனக்கு நேரா தான் வருது அப்படின்றத ஒரு குத்துதல், ஒரு மனம் திரும்புதல், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய இருதயத்திலே ஒரு மறுரூபமாக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இப்படிப்பட்ட காரியத்துக்கு முக்கியமா நீங்க என்ன பண்ணணும், இடம் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க என்ன பண்ணணும், இடம் கொடுக்க வேண்டும். இப்ப மூன்றுமே ஆவியானவர்களுடைய கிரியைகள் தான். எப்பெல்லாம் உங்க வாழ்க்கையில ஆவியானவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, எப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவருக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்கிறீர்களோ, அப்போதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாற்றப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பென்னியன் எத்தனை பேருக்கு தெரியும்? பென்னியன் என்ற ஊழியக்காரர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சில பேர்லாம் தலையா இப்படி ஆட்ட மாட்டேன்றீங்க, இப்படி கையை காட்ட மாட்டேன், எதனாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க, அப்பதான் நான் புரிஞ்சுக்குவேன். நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா நீங்க என்ன இதுல தாட்ல உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு புரியாது. அப்ப பென்னியன் என்ற ஒரு ஊழியக்காரர், அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவத்தை அதிகமாய் கொடுக்கிறார். அவரு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். அந்த புக்கெல்லாம் வாங்கி படிங்க. தூய ஆவியானவரே வருக, குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்லாம் புக் அவர் எழுதி வச்சு அந்த புக்கெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையை குறித்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதிகமாக புரிஞ்சுக்கலாம். ஒரு இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளும் சரி, குடும்பத்துக்குள்ளும் சரி, சபைக்குள்ளும் சரி, ஊழியத்துக்குள்ளும் சரி, பரிசுத்த ஆவியானவர் கிரிகள் நடத்தப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம முதலாவது பரிசுத்த ஆவியானவருக்கு 3 காரியத்திலும் இடம் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலே எழுப்புதலை நாம் அடைந்து விடுவோம், மற்றவர்களை எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வந்து விடுவோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடலாம். இனிமேல் யாரெல்லாம் எத்தனை பேர்லாம் கோயில்பதாக ஜெபிப்பீங்க? கோயில்பதாக பகுதிக்காக இனி இந்த இடத்துல ஒரு மதம் நடக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஜெபிக்கிற ஜபம் அப்படியா இருக்கணும். இந்த வாலிப பிள்ளை இந்த தம்பிகள் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு வாலிபர்களாக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துங்க. நிறைய விஷயத்துக்கு நீங்கள் கூட்டத்தை ஏற்படுத்துறீங்க, நல்லது. சபைக்குள்ள இந்த ஃபெஸ்டிவல் டைம் வரும்போதெல்லாம் பாட்டு டான்ஸ்லாம் சூப்பராக தான் பண்ணுறீங்க, அது நல்லது, அதை நான் வரவேற்கிறேன்.
பாஸ்டரும் வர வைக்கிறாரு, சபையாரும் வர வைக்கும். அதே டைம்ல நீங்களாம் ஒரு மனமா கூடி இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற வாலிப தங்கச்சி தம்பிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களாம் கத்தி எடுக்கக்கூடாது, போதை வஸ்துக்கு அடிமை ஆகக்கூடாது, பாவத்தில் விழுந்தக்கூடாது. நீ உங்க ஜெபத்தை ஆண்டவர் அதிகமா சீக்கிரமா கேட்பாரு. அப்ப உங்களை மாதிரி நீங்க ஆண்டவரை தெரிஞ்சிருக்கீங்க, நீங்க நன்மையை பெற்றுக்கொண்டிருக்கீங்க, உங்க அப்பா அம்மா நல்வழியில உங்களை நடத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் நல்வழிப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. நீங்க அதற்கு ஒரு ஆயுதமா கருவியா நீங்க என்ன பண்ணுங்க, உருவாகுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்க. பெரியவங்க தான் சொல்றாங்க, வாலிப தங்கச்சிங்க தம்பிக்கு வாயை திறக்க மாட்டாங்க. என்ன நிதிஷ், அப்ப நல்லா சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்க. இனி ஒரு நாட்கள்ல நீங்களா ஒரு டைம் முன்கூறீங்க, நீங்களா ஒரு நாளை ஒதுக்குங்க, நீங்களா ஒரு 1 hour 2 hour இந்த வாலிப ஜனங்களுக்காக பிள்ளைகளுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, கை சேர்த்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இங்க எழுப்புதல் உருவாக்கப்படும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாக்க. அப்ப சில பிள்ளைகளை பார்க்குறேன், மனநலம் சரியில்லாத பிள்ளைகள்லாம் சிலர் இருக்காங்க, அவங்களாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க ரோட்டில். அப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் கூட ஆண்டவரால் தொட முடியும். ஆனால் எப்போனா நம்ம செயல்படுவது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாளில் ஆவியானவரை குறித்து, ஒரு மனதை குறித்து, இந்த 3 காரியத்தோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இனி வரும் நாட்களில் நம்ம இதை என்ன பண்ணணும்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், நம்மளுடைய தனிப்பட்ட காரியத்தில் ஜெபிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 காரியத்தோடு கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிட்டு நான் செய்தியை முடிக்கிறேன். 1, இவங்க ஆவியில ஒருமனப்பட்டார்கள். 2, ஐக்கியத்தில் ஒருமனப்பட்டார்கள். 3வது விசுவாசத்தில் ஒருமனப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலும் 2 சம்பவங்கள் நடந்தது. என்னன்னா, ஒருமனப்பட்டார்கள் எதற்கு அப்படின்னா, ஆண்டவருக்கு விரோதமா. யாரு, எங்க, எப்பன்னு சொல்ல முடியுமா? இஸ்ரவேல் ஜனம் எந்த இடத்துல? அது இடையில அவங்க ஒருமனப்படல, ஊழியக்காரங்க விரோதமா. ஸ்டார்டிங் அது பொற்கன்று குட்டி இல்லை, நான் எதிர்பார்க்குற காரியம் ஒன்றும் வரல. ஸ்டார்டிங்லேயே ஒருமனப்பட்டாங்க ஆண்டவருக்கு விரோதமா. எங்கன்னா ஒரே மொழியா இருந்துச்சு. பாபிலோன் கட்டப்படுங்க, ஒரு நகரத்தை உண்டு பண்ணி பாபிலோன் கூடாரத்தை எழுப்பும் பொழுது வானத்தின் அளவு எழுப்பணுமா. நம்ம ஒரே இது பாஷை உள்ளவர்களாக இருக்கிறதுனால இதை சிதறடிக்க பண்ணாதபடிக்கு என்ன பண்ணுவோம், ஒரு கோபுரத்தை உண்டு பண்ணுவோம். இவங்க ஒருமனப்பட்டார்கள். அந்த ஒருமனத்தை என்ன பண்ணார், ஆண்டவர் என்ன பண்ணார், தகர்த்து இருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது. நல்ல தெரிஞ்ச ஒரு நபர்கள், இப்போ ஈஸியா சொல்லலாம், ஒருமனப்பட்டார்கள். யாரு? நான் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தில் சொல்றேன். ஆண்டவருக்கு அனனியா சப்பீரா ஒருமன கிரயத்தை என்ன பண்ணாங்க, ஏமாத்தினாங்க. அப்போஸ்தலருக்கு விரோதமா பரிசுத்த ஆவியான அங்க வசனம் தெளிவாப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்காக அவங்க என்ன பண்ணாங்க, ஒருமனப்பட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, பாதாளத்துக்கு நேராக தள்ளப்பட்டாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாக இனி வரும் நாட்களிலே நாம் ஒருமனம் படாதபடிக்கு கர்த்தருடைய காரியங்களுக்காக, அவருடைய தரிசனத்துக்காக, சபையின் திட்டத்துக்காக நாம் என்ன பண்ணணும், ஒருமனப்பட்டவர்களாய் செயல்படுவோம் என்று சொன்னால் அறுவடையை நாம் ஈஸியாக சுதந்திரத்துக் கொள்ளலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.